Even the Richard. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே FQL ஆன்லைன் நிறுவனம் மூலம் பணம் இரட்டிப்பாகும் என நம்பி சுமார் 20 கோடி ரூபாயை இழந்த பொதுமக்கள் நிறுவன முகவர்களின் வீட்டை அடைத்து நொறுக்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவரங்களுடன் செய்தியாளர் மணிமாறன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் மணிமாறன், விவரங்கள் என்ன, பதிவு செய்யலாம். வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே ஆன்லைன் மோசடியில் ரூபாய் 20 கோடியை இழந்த மக்கள் முகவர்களின் வீடுகளை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது மதுரை மேலூர் கட்டையம்பட்டி பகுதியில் செயல்பட்டு வந்த FQL என்ற தனியார் நிறுவனம் மோசடியில் ஈடுபட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதையடுத்து ரூபாய் 1 லட்சம் முதலீடு செய்தால் 2 மாதங்களில் முதலீடு திரும்ப தரப்படும், அடுத்தடுத்த மாதங்களில் பணம் இரட்டிப்பாக்கப்படும் என வாக்குறுதி கொடுத்ததாக தெரிகிறது. காசம்பட்டியைச் சேர்ந்த ரமேஷ், அவரது மனைவி அனிதா உள்ளிட்டோர் இடைத்தரகர்களாக செயல்பட்டு பணம் வசூலித்துள்ளனர். காசம்பட்டி, ரெட்டியப்பட்டி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் பணத்தை இழந்துள்ளனர். 20க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த 30,000த்திற்கும் மேற்பட்ட சுமார் 20 மேற்பட்டோர் சுமார் 20 கோடிக்கும் அதிகமாக முதலீடு செய்துள்ளனர். மக்களின் பணத்தை பெற்றுக்கொண்ட நிறுவனம் திடீரென அலுவலகத்தை பூட்டிவிட்டு தப்பியோடியதாக தகவல் வெளியானதை அடுத்து ஏமாற்றத்தை அறிந்த மக்கள் முகவர்களின் வீடுகள் மீது கற்களை வீசி தாக்கி கோஷங்கள் எழுப்பி ஆத்திரத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். தகவல் அறிந்து வந்த தாசில்தார் டேனியல் பிரேம்குமார் மற்றும் நத்தம் காவல் நிலைய ஆய்வாளர் பொன் குணசேகரன் ஆகியோர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பாதிக்கப்பட்ட மக்களிடம் இருந்து புகார் மனுக்களை பெற்று உரிய நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்தனர். இதையும் ஏற்காத பாதிக்கப்பட்ட மக்கள் காவல்துறை வாகனத்தையும் தாக்கி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.